புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். எப்பா எனக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு. அசனுக்கு இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு, ஒரு வேலையும் செய்யல. தேடி நைட்லாம் தூக்கம் வராம முடிச்சுக்கே நடந்து இந்த விடிய காலையில் தூக்கம் வந்துருச்சு. அப்பா புஷ்பா எந்திரிச்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு ஒரு பாலை காய்ச்சி கொடுக்கணும். இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. ஆகும் புள்ள காய்ச்சி புள்ள பசி வந்திருக்கும் நேரம் ஒரு பாலாம் காய்ச்சி கொடுக்கணும். கொண்டு போய் என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கே, நம்ம மாமி என்ன எந்திரிச்சு வராம இருக்கேன். நேரம் எந்திரிச்சு வந்து டீ வேணும் காப்பி வேணும் கத்தி இருக்குமே, அதுக்கு வந்த மழையா அது இன்னைக்கு அசன் தூங்கிடுச்சு. அவ்வளவாவும் என்ன ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி மயக்கமா வருது. தடி என்ன என்னடோ வந்துட்டு இருக்கு, மயக்கமா இருக்கு. என்ன என்ன எந்திரிக்கலையா ஒருத்தியும்? இந்த அங்கம்மா அண்ணா இன்னைக்கு தூங்கிட்டாளா? ஆளை காணா. இன்னும் டீயும் கொண்டு வரல காப்பியும் கொண்டு வரல. இது என்ன இவங்களுக்குள்ள படுத்து தூங்கிருக்கா? இன்னும் ரூம்ல தூங்காம இங்கனத்துக்கு வரண்டால படுத்துருக்கா. ஒண்ணு விரிக்காம செய்யாம இன்னும் படுத்து தூங்கிருக்காளே. ஏ அங்கம்மா அங்கம்மா எந்திரியே, என்ன இங்கே படுத்து கிடக்க? ஏ அங்கம்மா என்ன கூப்பிட்டே இருக்கேன், அப்படி என்ன தூக்கம் உனக்கு? எங்க வரிய எந்திரியே, விடிஞ்சு போச்சு. எம்பிட்டு நேரம் ஆயிருக்கு இன்னும் தூங்கி கிடக்க? இம்பிட்டு நேரம் தூங்க மாட்டாளே, என்னாச்சு? எழுப்பி பாப்போம். அங்கம்மா அங்கம்மா இங்க வரியே. ஏய் கூப்பிடுறது காதல விழுகலையாடியே, என்ன இப்படி தூக்கம் பொப்பளைக்கே? எந்திரியே, என்னாச்சு? இம்பிட்டு நேரம் எந்திரிக்காம இருக்க மாட்டாளே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐயோ எல்லே ராசவண்டியே ராசவண்டியே, எல்லே கருப்பியா சரசு அங்க வாங்க, யாராலும் வாங்க அங்க. ஐயோ கடவுளே என்னத்த சொல்லு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்ப இப்படி படுத்து தூங்க மாட்டாளே, ஒரு தட்டுனாலே தட்டுனா எந்திரிச்சிருவா. என்னன்னு தெரியல, மூச்சு பேச்சலாம் படுத்து கிடக்கா. ஐயோ என்ன ஆச்சோ என் மருமகளுக்கு ஒன்றும் தெரியல. இந்த வீட்டுல அவசர ஆத்திரத்துக்கு ஒரு கழுதி வருவாரு, பூரா கவுந்தடிச்சதுன்னு தூங்குதுங்க. இல்லே ராசவண்டியே ராசவண்டியே கருப்பியா, ஏ சரசு ஏ வெண்ணிலா, இந்த இப்படி கழுதை இருக்கு, ஒத்த கழுதை வருதான் வரும் அவசரத்துக்கு. ஐயோ புள்ள பேச்சு மூச்செல்லாம் படுத்து கிடக்காளே, என்னத்த செய்வேன்? என்ன பார்த்தா எதுக்கு இப்படி கத்திக்கிருக்கு காலைல எந்திரிச்சு? என்னாச்சு? என்ன டீ வேணுமா உனக்கு? ஏ கூறட்டவனே இங்க வாடா, உங்க ஆத்தா மூச்சு போச்சுல அவன் படுத்து கிடக்காடா. நானும் எழுப்பி எழுப்பி பாக்குறேன் எந்திரிக்க மாட்டேங்கிறேன், என்னன்னு தெரியலடா. வந்து வாடுறா சீக்கிரம் வாடா. என்ன பார்த்தா சொல்ற? என்னாச்சு அம்மாவுக்கு? ஏமா ஏமா எந்திரிங்கம்மா. மா மா நான் ராசவாடி வந்திருக்கேம்மா. ஏமா ஏமா எந்திரிங்கம்மா. ஏமா நான் கூப்பிடுறது காசு விழுதாம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. எப்பத்தா என்ன பார்த்தா நானும் கூப்பிட்டுக்கே இருக்கேன், அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செஞ்சு தெரியல பார்த்தா. ஏ புஷ்பா புஷ்பா ஒரு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறவா. ஐயோ என்னத்த செய்வேன், என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நல்லா வாட்டி கிளங்கணக்கு அங்கிட்டு போக நடமாடிக்கிட்டு வேலை பார்த்துட்டு தெரிஞ்சாலே. ஊருப்பட்ட வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கூட சளிப்பில்லாம அவாட்டுக்கு திரிவா சுறுசுறுப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விளங்காத வீட்டில் பொண்ணை கொடுத்து அதை நினச்சே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கடவுளே நேத்தெல்லாம் அதை நினச்சிக்கே கடந்தா. அதை நினச்சிதான் பிள்ளைக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்ன கழுதியோ தெரியலப்போ. என்ன பத்தா சொல்ற? என்ன பிரச்சனை? என்னவா பரமூட்டில் எதுவும் பிரச்சனையா? அதை நினச்சி அம்மா எதுவும் கவலைப்பட்டுருந்தாளா? ஆமாடா அதை எனக்கு சொல்ல, அது பெரிய கதை. அப்புறம் சொல்றேன், முதல்ல அவளை மயக்கத்துல இருந்து எழுப்புடா. எங்கடா உன் பொண்டாடி தண்ணி கேட்ட? அவ ஒரு குட்டச்சி நல்ல காலத்துல 4 பால் படக்குன்னு வரமாட்டா. சும்மா அழுட்டு நினைச்சுக்கு தெரியவா. என்ன அதே ஜெயராள இப்படி கத்திக்கிட்டு 2 பேரும் ஒரு சிரிக்க வராத வீட்டுக்குள்ள இருந்து. என்னங்க எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டீங்க? ஆடி நல்லா நொன்னாக ஓட்டுக்கிட்டு இங்க ஒரு மயக்கம் போட்டு கிடக்கா. என்ன ஏதுன்னு தெரியாம மூச்சு போச்சுலாம் படுத்து கிடக்கா. ஆடி அசைஞ்சு நீலாம் வர்ற அமாவாசை அதுவுமா போடி அங்கிட்டே தண்ணி எடுத்து விசுக்குன்னு போய். ஐயோ என்னம்மாச்சு அத்தைக்கு நல்லா மாமா இருந்தாங்க பேசிக்கிட்டு, திடீர்னு என்னம்மாச்சு இப்படி படுத்து கிடக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லைங்க மாமா தண்ணி எடுத்துக்கு வரேன் போய். போடி போய் வரசம் எடுத்து போடி தண்ணிய. ஏம்மா என்ன ஆமாச்சு உங்களுக்கு? ஏம்மா இப்படி மயங்கி கிடக்குறீங்க? ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாரேம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதாம்மா? எந்திரிங்கம்மா. ஒரு நாள் தலை சாஞ்சு இப்படி படுத்தது இல்லையடா பாவம். காய்ச்ச மண்டை வலினா கூட அவ்வாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிருப்பாளேடா. இப்படி என்னைக்கும் படுத்து நான் பார்த்தது இல்லையே இம்புட்டு நாள். இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையடா. வகுத்துக்குள்ள புளிய போட்டு கரைச்சிக்கிட்டா சாமி. கொண்டாடி தண்ணியை கொண்டாடி வரசா. இல்லை தண்ணியை தொளிச்சு விட்றா மூஞ்சி எந்திரிக்கிறான்னு பார்ப்போம். என்னங்க தண்ணி சீக்கிரம் தொளிச்சு விடுங்க அத்தை மூஞ்சியில எந்திரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வந்தாங்க. என்னாச்சு? ராத்திரி லாத்தனா பேசிக்கிருந்தாங்க, இப்போ எப்படி திடீர்னு இப்படி ஆனாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? மா எந்திரிங்கம்மா. இங்க பாருங்கம்மா. மா எந்திரிக்குமா. என்னாச்சு? என்னடா மயங்கி விழுந்தேன் நானு. என்னன்னு தெரியலடா. எந்திரிச்சு வந்தேன். வந்தோடனே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மயங்கி விழுந்தது தெரியலடா. ஏண்டோ இருக்கு. என்னடி இப்ப எப்படி இருக்கு? ராத்திரி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடுக்கு பாடு சாப்பிடாம கிருகிருப்பு வந்துருச்சா என்ன? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம். என்னைக்குமே இந்த மாதிரி கிருகிரு வந்தது இல்ல. அப்படியே தலை சுத்துது தெரிந்து அப்படியே கிருன்னு அப்படியே பூமியே சுத்துற மாதிரி இருக்குது. ஒன்றும் முடியல. எத்த இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையாங்க. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவேன். என்னன்னு பார்த்து வந்துருவோம். இருக்கட்டும்மா பாப்போம் எப்படி இருக்குன்னு. எந்திரிச்சு நிக்க முடியல. எந்திரிச்சு முன்னாலே தலையை சுத்தி கீழே தள்ளுது. ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் படிப்பாகட்டும் அப்புறம் போயிட்டு வருவோம். ஏமா சும்மா இருங்கம்மா. எதுவும் ப்ரெஷரு சுகர் மயக்கமா கூட இருக்கும். உடனே போய் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரம்லாம் போக கூடாதுமா. அந்த கிருகிருப்பு வர போய் பார்த்தாதான் தெரியும் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லி. நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா இருக்காதீங்க. வாங்கம்மா கிளம்புங்க ஆஸ்பத்திரிக்கு போவான். ஆமாடியே சும்மா இரு. பாட்டுக்கு இருக்காது அசால்ட்டா.
போய் என்ன முதல்ல ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வாங்க. பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு பாத்துக்குறோம் மத்த வேலையெல்லாம். என்ன டாக்டரை பார்க்காம நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. நீ வாடு தெரியாத. என்னைக்கும் இப்படி மயக்கம் வந்ததுல திடீர்னு மயக்கம் வந்து விழுந்திருக்கானா எதுவும் பிரச்சனை இல்லாம அப்படி இருக்காது. போயிட்டு வாங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு. இல்ல ஏதாச்சும் வண்டியை கூட்டிட்டு போடா முதல்ல. உங்க அப்பா வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆமாம்மா எந்திரிக்குமா, கிளம்புமா போலாம். புஷ்பா வா புஷ்பா போலாம் ஆஸ்பத்திரிக்கு. அந்த பிள்ளை எடுத்துக்கடா பாவம், அங்கிட்டு அலைய வச்சு கிடக்க. நம்ம கூட போயிட்டு வருவோம். அந்த பிள்ளை வீட்டுல இருக்கட்டும். மாசமா இருக்கதோட அங்கிட்டு பாவம் அலைஞ்சிருக்க முடியாதுல, அதுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. ஏமா அப்படி பால் நேரம் காய வச்சு குடிமா. இன்னைக்கு இன்னும் பால் கூட குடிக்கல, இப்படி நேரம் ஆகி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப மாசமா இருக்கவள எங்கேயும் போகாமையா இருக்காளுங்க. இவ ஒருத்திய முடியாத நேரத்துல கூட ஒரு மருமக வராருன்னா அப்புறம் எனக்கு தனியாவே மட்டும் வந்து என்ன செய்வியா? சும்மா கூட்டுக்கு போங்க. அதெல்லாம் ஒரு நாளுக்கு அலையறனால எதுவும் ஆயிராது. வளர்த்து இருக்க பிள்ளை கீழே இறங்கிடாது. இப்ப சாமி கூட்டிட்டு போவல. போடி கிளம்பி போயிட்டு வாடி. போய் பாலம் கூட காய வச்சு குடிச்சுட்டு போங்க. அத்தோட போயிட்டு வா கோயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்பதான் சொன்ன மாதிரி ஒரு நாள்லாம் அலையறதுனால எதுவும் ஆகாதுங்க. போங்க போயிட்டு ரெடியா இருங்க. நானும் போயிட்டு அந்த பாலை காய்ச்சி ஒரு மடை குடிச்சுட்டு வந்துடுறேன். போலாங்க. அம்மா அதே குளிருங்காய்ச்சல் அடிக்குது. ராத்திரிலாம் வந்து எவன் தேல விட்டு சிரிக்கி தூங்க விடாம நம்மளை போட்டு பாடா படுத்தி விட்டு போயிட்டாலே. அம்மா ஒரு விட்டு தூக்கம் இல்லையே. ராத்திரிலாம் ஒரு பெத்த ஆய் அணத்துறனே. அடியே வாக்கியம் அடியே பாக்கியம் என்னான்னு பார்த்தாளா எடுத்து முடிச்சாளா? இவெல்லாம் ஒரு பெத்த பிள்ளையா? ராத்திரிக்கெல்லாம் கத்த விட்டுட்டு அவ்வாடுக்கு பேய் எனக்கு தூங்குறாளே. இன்னும் இப்படி நேரம் ஆச்சு. நம்ம ஆத்தாகாரி என்ன செய்யற எது செய்யறன்னு எட்டி பார்த்துருக்காளா? அதே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நம்ம. அம்மா நம்மளை பார்க்க யாருமே இல்லை, நாதி இல்லை. இவளுக்காண்டி இங்க வந்து நம்ம கடந்து பேயிட்டு அடிபடுத்து சாகுறதா? அதே அம்மா இன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன காட்ட போது வந்து பேய் ஒன்றும் புரியலையே. மகக்காரி சப்போர்ட் பண்ணாதான் நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியும். அவளுக்காண்டி தாண்டி போட்டு வலி செஞ்சுக்கிருக்கோம். அவ என்ன ஏதுன்னு கட்டுக்கிறாப்ப திருறாளே. ஏம்மா டிசைனா போஸ்ட் கொடுக்குது. ராத்திரிக்கலாம் வந்து தூங்க விடாம அம்மாடி அத்தே நடுக்கம் எடுக்குதே. அடியே பாக்கியா பாக்கியா வாடி சீக்கிரமா வாடி, பயமா இருக்குடி. அம்மா இல்ல இந்த ஏசி வேற போட்டு விட்டு போயிட்டு அழுகிற. ராத்திரிக்கெல்லாம் ஓடுது. ஒரு ரிமோட் இங்கானா ஒன்னு இங்கானா ஆஃப் பண்ணலாம்னா நடுக்கம் எடுக்குதே. அதே என்னாச்சு? எந்த பொம்பளை இப்படி படுத்து கிடக்கு? கொக்கணம் வந்த கோழி எனக்கு நல்லா தானே இருந்துச்சு. இந்நேரம் இப்படி சோவலை சுருண்டு படுத்து கிடக்க என்னன்னு தெரியலையே. உடம்பு சரியில்லையா? இது அடிக்கிற வாய்க்கு உடம்பு மட்டும்லாம் சரியாம போயிடும், எல்லாத்தையும் சரியில்லாம போயிடும். யாரு? சம்மந்திகாரியா? ஆத்தே இவளுக்கு முன்னாடிலாம் பயந்த மாதிரி காமிச்சுக்க கூடாது. நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவாளுகளே. ஏப்பா பேய பார்த்ததை சொல்லவே கூடாது. உடம்பு சரியில்லைன்னு சும்மா அதையும் சொல்லணும். இல்லாட்டி நம்ம பயந்து ஜர்க் ஆயிட்டோம் தெரிஞ்சுன்னா நம்ம வீக்னஸ் தான் தெரிஞ்சு போயிருவளுக்கு. அப்பா என்ன எதுவும் கேட்கறான் பாரு. எப்படி போறாவாரு? ஒரு பொம்பளை சுருண்டு படுத்து கிடக்காளே. என்ன சம்மந்தி ஏது சம்மந்தின்னு ஒரு வார்த்தை கேட்கறாளா? எப்படி போறான்னு பார்த்துக்க அந்த பொம்பளை. என்ன சம்பந்தியே, எனத்துக்கு இப்படி ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு குளிர் தாங்க மாட்டா அப்புறம் சுருண்டு போய் கிடக்கீங்க. ஒரு பெட்ஷீட்டை போட்டு கூட பொத்தி படுக்க வேண்டியதானே. எனத்துக்கு இப்படி படுத்து கிடக்கீங்க. ரூம்லோட போய் தூங்க வேண்டியதானே. எதுக்கு ஹாலில் எப்படி படுத்து கிடக்கீங்க நேரத்தில்? சம்மந்தி உடம்பு சரியில்லை சம்மந்தி. எனக்கு குளிர்காய்ச்ச. ராத்திரிலாம் தூக்கம் வரல. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி போட்டு நடுங்குது. அப்படியேவும் அந்த ஏசி போட தேடி தேடி பாக்குறேன் சம்மந்தி. எங்க உங்களுக்கு தெரியலையே. இந்த பாக்கியம்ன்றவர் இருந்தா கொஞ்சம் வர சொல்லி விடுங்க சம்மந்தி. என்னால கத்தவும் முடியல, பேசவும் முடியல. கூப்பிட்டு பார்த்தேன். அவ என்னதேன்னு செய்யறாளோ தெரியல. அவளை கொஞ்சம் வர சொல்லி விடுங்க சம்மந்தி. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓஹோ அதான் சங்கதியா? என்னடா துமுறா பேசி திரிவாளே. இப்போ என்னடான்னு சொன்னீங்க போய் படுத்து கிடக்காருன்னா குளிருங்காய்ச்சலாக்க பாவமாத்தே இருக்கு. என்ன செய்யறது? என்ன செய்யுது இந்த பிள்ளை? பாக்கியா என்னன்னு வந்து பார்க்கலையா? போய் ஆஸ்பத்திரியில் ஊசியை கூட போய் போட்டுக்குவாங்க 2 வாரம். இருங்க நான் போய் அமுச்சு விடுறேன். என்ன செய்யுதுன்னு பார்த்து அடுப்புக்குள்ளது வேலையா இருக்கணுமோ. என்னத்த சம்மந்தி பொல்லாத வேலை செய்யறா? பெத்தது ஆயி ராத்திரில இருந்து அனுப்பி கிடைக்க வந்து என்ன எட்டி பார்க்காம அப்படி என்ன சீமையில்லாத வேலையை பார்த்துருக்கா? முதல்ல அவளை வர சொல்லி விடுங்க சம்மந்தி. போங்க சம்மந்தி. இன்னி ஓ மக எப்படி இருப்பா? உனே கணக்காக தான் இருப்பா. நீ இருக்கிற மாதிரி தான் அவளும் இருப்பா. எனக்கனாண்டு உங்களுக்கு ஒன்று வந்தால் மட்டும் அப்படியே குத்துது கொடை தின்றீங்க. அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்தும் போது மட்டும் தெரியலையா? அவங்களுக்கு இப்படித்தான் தான் மனசு கஷ்டமாக இருக்கும், வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி தான் கஷ்டத்தை மட்டும் பார்க்குறீங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கறதே இல்லை. உங்களை மாதிரி ஆளுகளை இப்படித்தான் வரும். என்ன செய்யறது? பாவமாகவும் இருக்குது. போய் வர சொல்லி விடுவோம் அவளை. ஆமா அந்த சம்மந்தியாரி அப்படி சந்தோஷமா போவாளே. நமக்கு குளிர் காய்ச்சல்னா அவளுக்கு குழுன்னு இருக்குமே. அப்படியே மெச்சு போய் போறாவாரு. மூஞ்சூரம் சந்தோஷமா போறாவாத்துக்க. அது ஏமா எப்ப சரியாக போதோ உடம்பு தெரியலையே. இந்த பேய் எவன் கொண்டு கேட்டுருக்கோம். பேசுறத பூரா தெரிய மாட்டேங்குது. ஏமா எனக்கு பயமா இருக்கு. தனியாவே இருக்க முடியலையே. கூட ஒரு ஆள் இருந்துக்கே இருக்கணும் போல இருக்கே. ஆமா நைட் வந்துச்சு பேய். அது யாரா இருக்கும்? இந்த நெட்டச்சிக்கு அந்த பேய்க்கு என்ன சம்பந்தம்?
நெட்டச்சி சப்போர்ட் பண்ணுது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க வீட்டுல இருக்கும்போது இருந்தேவோ இவளுக்கு ஒரு ஆவி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னாளுங்க. நான் கூட பொய்யோ இந்த மாதிரி நினைச்சேன். ஆனா அது உண்மையிலேயே உண்மையாத்தே இருக்கு. அப்பனா யாரா இருக்கு இந்த பொம்பளை? இந்த பொம்பளைக்கு நெட்டச்சி குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒன்றும் புரியலையே. யாருன்னு தெரியலையே கடவுளே. ஏம்மா, அது யாரோ வெளிநாட்டுக்காரி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தா யாருன்னே தெரியலையே. ஒரு சேலைகளே கட்டி வந்தா நம்ம ஊருக்காரின்னு தெரியும். அந்த மாதிரி கவுனை போட்டு வந்திருந்தா எவனு தெரியலையே. ஆத்தே அப்பா. ஏமா என்னமாச்சு? எனத்துக்குமா இப்படி சுருண்டு போய் படுத்து கிடைக்கீங்க? என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அத்தை வந்து சொல்லுச்சு. என்னமாச்சு? ஏண்டி பா அடியே பா. ஏண்டி ராத்திரி இருந்து கூப்பிட்டே இருக்கேனே அடியே பாக்கியம் பாக்கியம் ஒரு வார்த்தை என்னமா ஏதுமானு கேட்டியாடி? ராத்திரி இருந்து குளிர் காய்ச்சி கொதிச்சு கிடக்கு. கூப்பிட்டுக்கே இருக்கேன். காலையில புட்டு நேரம் ஆச்சே. பெத்த தாய்க்கு ஒரு டீயை கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்கேடி. அப்படி என்னடி செஞ்சுக்கிருக்க நீ? நீ எல்லாம் ஒரு பெத்த வில்லையாடி. செத்தாதான் வந்து பாப்பா ஓடனியா? செத்ததுக்கு அப்புறம் கூட வந்து செத்துட்டியான்னு கேப்ப ஓலியாடி சாமி. அப்பா ஏமா இப்ப எனத்துக்குமா இப்படி பேசிக்கிருக்க? என்னமாச்சு? எது குளிர்காய்ச்ச வந்துச்சு? ராத்திரி நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஆத்தே அதை ஏண்டி கேக்குற? ராத்திரி எல்லாம் ஒரே கூத்துடி சாமி. ஒண்ணும் முடியல. யார் இருக்காங்க பாரு. மாமியா உன் புருஷன் யார் வராங்க பாட்டியே. அதுக்கப்புறம் சொல்றேன். யாரும் கேட்டுற போறாங்க. ஏமா அப்படி நான் சொல்ல போறேன்? அவங்க வந்தா என்ன சொல்லு? என்ன ஆச்சு ராத்திரில? என்ன கூத்து? என்ன டிவி பாத்தியாக்கும்? படம் கடை பாத்தியா? ஆத்தே டிவியா? டிவி பார்க்காதேண்டி கோர. பெரிய பேய் படமே பார்த்து முடிச்சிட்டேன்டி. அம்மா ராத்திரி எல்லாம் ஒரு பேய் வந்து என்னைய பயமுறுத்தி டிசைன் டிசைனா போஸ்ட் கொடுத்து இப்படி நிக்குது அப்படி நிக்குது, அந்த இடத்துல நிக்குது பறக்குது. அம்மா என்னென்னமோ வித்த காட்டி எனக்கு குளிர்காய்ச்சல் வந்துச்சுடி சாமி. அந்த பறமை எதுனாலும் டார்ச்சர் பண்ண கொண்டே இப்படி நீ மிரட்டிட்டு போயிருக்கடி. உச்சி குடும்பியை பிடிச்சி தூக்கி அந்த இடத்துல உங்க விட்டு படாத வாழ்படுத்தி பிடிச்சிட்டு ராத்திரி எல்லாம் ஒன்றும் முடியலடி. அது ஏன்டி என்னைய மட்டும் வந்து பயமுறுத்துச்சு? நீ தானே கூட்டாளி, நீ தானே நெட்டச்சி குடும்பம் பண்ற. உடனே வந்து பயமுறுத்தல, என்னைய மட்டும் வந்து ராத்திரி அப்படி பயமத்தி விட்டு போயிடுச்சேடி. அப்ப ஆரம்பிச்சதாண்டி குளிருங்காச்ச. இன்னும் நடுக்கம் எடுத்து கிடக்குடி. பல்லுக்கு பல்லு அடிச்சு கிடக்குடி சாமி. என்னம்மா சொல்ற? பேய பாத்தியா? உளர்றையா? கனவுணவு கண்டுக்கிட்டு நீ வாட்டுல எந்த இப்ப இங்க வரப்போகுது? நீ வாட்டுக்கிற மாதிரி பேசிக்கிட்ட சும்மா இருப்பாங்கிட்டே. ஆமாடி, எந்த பெய்யும் நொந்த பெய்யும் நீ வேற. நான் தான் 2 கண்ணா ஆளை பார்த்தேன்னு சொல்லிக்கிருக்கேன். நல்ல குத்துக்கொள்ளு மாதிரி ராத்திரி இருந்தவ இப்படி குளிர்காய்ச்ச வந்து குத்தனா ஆளை தவிச்சு கிடக்குறேன். அப்பயும் தெரிய வேணா பேய பார்க்க போய் தானே இப்படி காய்ச்சல் வந்து கிடைக்கேன். கூறுகட்டவளே இன்னைக்கு ராத்திரி வரும் உனக்கு வந்து ஆக்கு வைக்கும். அப்பதாண்டி உனக்கு தெரியும் நான் பட்டுற மாதிரி கஷ்டம் உனக்கு பட்டாதேன்னு தெரியும். பெத்தது ஆய் மேல நம்பிக்கலாம் பேசுறா வாரு. நான் இடத்துக்கு போய் சொல்ல போறேன். நான் அதே பார்த்தேன்றேன். நல்ல ஒரு மாடல் ட்ரெஸ் உன போட்டுக்கிட்டு அது நிக்கிது, குத்த வச்சு உக்காருது, மூஞ்சி குளோஸ் அப்ல காட்டுது. என்னென்ன செஞ்சு தெரியுமா? அதே நாங்க போய் அதெல்லாம் பார்த்துட்டு உயிரோட உட்காந்துருக்கேன். நீங்க எல்லாம் மயக்கி மூட்டு போயிட்டீங்க ராத்திரியே. என்னம்மா சொல்றீங்க? நீங்க வேற பேயின்னு இருக்கீங்க. ஏற்கனவே அங்கம்மா விட்டு ஒரு பேய் இருக்குதா தானே சொன்னாங்க. அது இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சா? என்னம்மா சொல்ற? பயமா இருக்குமா எனக்கு. அம்மா அத்தே, இந்த மனுஷன் வேற இன்னைக்கு நைட்டுக்கு எங்கேயோ ஊருக்கு போகணுன்றாரு. என்ன பிசினஸ் வேலையா? 2 நாள் ஆகுமா? நான் 2 தனியா இருப்பேன். ஏம்மா ஏம்மா என் ரூம்ல வந்து நீ படுத்துக்கமா. இன்னைக்கு எனக்கு பயமா இருக்குமா. நான் ஒத்த எல்லாம் படுக்க முடியாதுமா. ஏம்மா ப்ளீஸ்மா. ஆத்தே நான் ஒரு ரூம்குள்ள வரலடி, பயமா இருக்கு எனக்கு. நானும் நைட்டு பூஜை ரூம்குள்ள போய் படுத்துக்க வேண்டி சாமி. ஆத்தே அம்மா எந்த ரூமுக்கு நான் வரல. அந்த ரூமுக்கு வந்தாலும் எந்த ரூமுக்கு வந்தாலும் அந்த பேய் வார்த்தையும் செய்யும். அது என் கூட ஸ்டே பண்ணுமான்னு சொல்லி இருக்கிறது. புக் பண்ணி வச்சிருக்க அட்வான்ஸா. நான் ஓ ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவேன். உன் கூடயே இருப்பேன்ட்டுக்கடி. நான் எங்க போனாலும் அது வரும் போலடி. பயமா இருக்கடி எனக்கு. சரிடி பரவாயில்ல, நீ என் கூட வந்து பருடி. என்னால தனியெல்லாம் படுக்க முடியாது. எனக்கே பயமா இருக்குடி சாமி. நான்லாம் ஒண்ணுக்கு போயிருவேன் போல. அப்படி இருக்கு. உன் மாமியாட்ட சொல்லாதடி. சொன்னா நம்மளே சொல்லிக்குருவா. அம்மா ஏமா அது யாரம்மா இருக்கும்? நட்டச்சி குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த பொம்பளை யாரா இருக்கும்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. தெரியலேடி. நானும் முன்னாடி யோசிச்சு என் மூளையே கலங்கி போச்சு. அது யாருன்னே தெரியல. அன்னைக்கே நான் மந்திராதி வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். எங்க போக முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு கயிறு வாங்கிட்டு வந்ததோட சரி. அவன் ஒரு ரூபா குடிச்சாமியாரா இருப்பான் போல இருக்கு. ஒரு காயத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டியான். இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கண்டுபிடிக்க முடியும். அவனை போய் திரும்ப பார்த்து வருவோமாடி. யாரு என்னன்னு கேட்டு வருவோமா போய். ஏம்மா ஆமாம்மா போயிட்டு வருவோம்மா. பயமா இருக்கும்மா நீ சொல்றத பார்த்தா அந்த வீட்டுல தனி அங்கனுக்குள்ள இருக்க முடியாது வழியம்மா. என்னம்மா செய்யறது? போயிட்டு வருவோம்மா. சாமியாரவா பார்க்க போறீங்க? சாமியார நீங்க எந்த சாமியார பார்த்தாலும் சரி, மாமியார பார்த்தாலும் சரி, உங்களை சும்மா விட்டுறதா இல்ல. நீங்க பரமுக்கு டார்ச்சர் கொடுக்கற வரைக்கும் நான் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தாண்டி இருப்பேன். இன்னைக்கு ராத்திரி இருக்குடி. அத்தாளை மகளையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு செய்யறேன். உங்களை இருங்கடியே ராத்திரி பாருங்கடி. இன்னைக்கு மெதுவா பேசிட்டி. அந்த பேய்க்கு அதுக்கு விழுந்துற போகுது. மந்திரவாதியை பார்க்க போறோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள மந்திரிச்சு விட்டுற முடியாது. அப்புறம் மெதுவா மெல்லமா பேசணும். நமக்குள்ள அது தெரிஞ்சிச்சுன்னா அப்படி தேண்டி நம்மள போக விடாம பண்ணிவிடும். ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. நம்ம மந்திரவாதி தெரிஞ்சுன்னா பேய்க்கு கோவம் வந்து நம்மளை தூக்கி போட்டு 4 எத்தி போட போதுமா. பயமா இருக்குமா. நீ சின்ன மாதிரி மெல்லமா பேசணுமா. இது பேசினாலும் ஆடமெண்டே பீசுகளா. ஏண்டி நானே காத்தோட காத்தா கலந்துருக்கேன்.
எனக்கு தெரியாம மெல்லமா பேசுனா எனக்கு கேட்காதாக்கும். ஏண்டிய உங்களுக்கு அம்புட்டு தந்திரம் இருந்தா எனக்கு எம்புட்டு தந்திரம் இருக்கும். நீங்க எந்திரமா வாங்க போறீங்க மந்திரவாதிக்கிட்ட. இருங்கடி, எப்படி அடி மீறீங்க போறீங்க வாக்குறேன். இருங்கடி ஏமா வாமா, ஒரு ஊசி தானே போட்டு வருவோம்மா. எத்தனை நேரமா இப்படி அடிங்க கடப்பஞ்சி. வாமா போவோம், போய் ஊசியை போட்டு வருவோம். இவன் ஆயிரி ஏன்னா நோயா வந்திருக்கு ஊசி போடுறதுக்கு அந்த பயத்து போய் இதனால நடுக்கு மடுத்துக்கிட்டு கிடைக்க நீ வேற நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் இருக்காங்க. நோய் எனக்கு இல்ல, பேய்க்கு தண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு சோத்தை போட்டுக்குவா, சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சுக்கிட்டு அந்த மந்திரவாதிட்ட போயிட்டு வந்துருவோம். ஆனாலும் அம்மா கெட்டிக்கார ஆளுதான். இந்த பயத்துலயும் இந்த பேய் பயத்துலயும் இந்த குளிர்லயும் நடுக்கத்துலயும் சோறு மட்டும் கட்ட இருக்குது ஒரு. இதுவும் பயங்கரமான ஆளா தேக்கும் போது இந்த பேய்க்கே பேயா இருக்கும் போது. அதான உங்க ஆட்டாள பத்தி உனக்கே தெரிஞ்சா சரி. அவ எப்படி அவன் ஆளுன்னு அவ பேச்ச கேட்டு கேட்டு தானே கெட்டு போற. அவளை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றி. கூமுட்டை உன்னை கெடுக்கிறதே உங்க ஆட்டாங்க தான். ஏய் ஏமா என்னமாச்சு? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சார் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல சார். ஏன் சார் கேக்குறீங்க? அப்புறம் ஏமா உங்களுக்கு பிபி இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு? அதிகமா இருக்குமா? 200 வந்திருக்குமா சடனா? இதுக்கு முன்னாடி பிபி மாத்திரை எதுவும் சாப்பிடுறீங்களாமா நீங்க? இல்ல சார், நான் பிபி டிபி எதுக்குமே மாத்திரை எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். நான் பாட்டில இருக்கேன். சுகர் எதுவுமே இல்ல சார். அப்படியா? அப்பனா உங்களுக்கு ஏதோ மைண்ட் ப்ரெஷர் தான்மா. சடனா ப்ரெஷர் வந்து 200 ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நார்மலா இருக்குன்றீங்க, மாத்திரை எதுவுமே சாப்பிடறது இல்லைன்றீங்க. திடீர்னு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் ரைஸ் ஆயிருக்கு. சார் ஆமாங்க சார், எங்க நாத்தனார் இப்பதான் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளை வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சார். அதை நினைச்சிட்டே இருந்தாங்க சார் அத்தை. எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே யோசிச்சிட்டே இருக்கும் தான் சார் அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கு. ஓஹோ அப்படியா? நீங்க யாருமா? இவங்களுக்கு என்னமா வேணும்? சார் நான் இவங்க மகன் பொண்டாட்டி சார். இவங்க மகன் சார். நான் அவங்க மருமக சார். அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு எங்க நாத்தனா. அந்த பிள்ளையை பார்த்தா சார் கட்டி கொடுத்தோம். அந்த வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சார். அதுல இருந்து அதை போய் அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க சார். அதனாலதான் உங்களுக்கு முடியாம போயிருக்கு சார். ஓ ஐசி, அதான் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கிறாங்களா? சரி சரி, அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போக சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு வருவாங்களா? வருவா சார், வர சொல்லி விட்டா வருவா சார். நாங்க போன் பண்ணி வர சொல்லி விடுறோம் சார். ஏன் சார் இப்ப ஆஸ்பத்திரியில எத்தனை நாள் சார் இருக்கணும் அத்தை? இன்னைக்கு வீட்டுக்கு போலாமா இல்ல 2-3 நாள் இருக்கணுமா சார் இங்கேயும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு நான் டேப்லெட் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கம்மியாயிரும். இருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்மா. காலையில சாயந்தரம் செக் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் மட்டும் ஏறுதா இறங்குதா ஒரே மாதிரி லெவல்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 3 நாள் கழிச்சு ஒரு இல்லை கரெக்டாக நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை 3 நாளைக்கு அப்புறமும் ஒரு வாரம் கூட நீங்க செக் பண்ணுங்க. அப்பயும் அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஏற்ற இறக்கமா அதிகமாயிட்டு அப்படியே தான் இருக்குன்னு சொன்னா வேற வழி இல்லை, உங்க ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா சார்? இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எங்க அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுல்ல சார்? இப்போ மாத்திரை போடாம சரி பண்ண முடியாதா சார் நம்ம? டோன்ட் வரி, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள டென்ஷன் இல்லாம பாத்துக்காங்க, எதுக்கும் கவலைப்பட விடாம பாத்துக்கங்க. நீங்க உங்க பையன் தானே, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்காங்க. அவங்கள ஃப்ரீயா இருக்க விடுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது சடனா ப்ரெஷர் ஏறினதுதான், இது கண்டிப்பா குறைஞ்சிரும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க காலையில சாயந்தரம் ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்க. நார்மல் ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம், ஒரு மாத்திரையும் போட தேவையில்லை. இன்கேஸ் நீங்க வந்து செக் பண்றப்போ உங்களுக்கு ப்ரெஷர் குறையாமையே இருக்கு அப்படின்னா வேற வழி இல்ல, மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். எதுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எழுதி தரேன் நானு. சுகரும் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு வாங்க, அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். சரிங்களா? ஆட்டும் சார், எழுதி கொடுங்க சார். டெஸ்ட்ல எடுத்துட்டு வரோம் சார். நாங்க பக்கத்துலேயே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு சார், அங்க ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறேன் சார். அம்மா கூட்டிட்டு போய் நான் இல்லைன்னா அந்த பொண்ணை வரச்சுனா கூட வந்து செக் பண்ணிட்டு போயிடும் சார். நர்ஸ் ஒரு பொண்ணு இருக்கு, நான் வர செக் பண்ணிட்டு நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இளைய ராச வேண்டிய உங்க அப்பாட்ட சொல்லாதடா, அவர் பயந்து போவார் பாவம். எதுவும் சொல்ல வேணாம், நம்ம வீட்டுல போயிட்டு அப்புறம் மெதுவா சொல்லிக்கிறோம்டா. ஏமா நீங்க என்னம்மா பேசிக்கிருக்கீங்க? அப்பாவுக்கு தெரியாம எப்படிமா? அப்ப நாளைக்கு சத்தம் போட மாட்டாரா? இந்த மாதிரி வந்திருக்கு செஞ்சிருக்கு ஒரு வாரம் சொல்லலன்னு சொல்லி பேசாம இருங்கம்மா, நீங்க அமைதியா இருங்கம்மா. சார் இப்ப அம்மா எப்படி சார்? இன்னைக்கு கூட்டிட்டு போலாமா சார்? இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர் ரெஸ்ட்ல இருக்கட்டும். 2 ஹவர் கழிச்சு நீங்க கூட்டிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேம்மா, உங்க ஹெல்த் நல்லபடியா பாத்துக்கோங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. மனசு லேசா வச்சுக்கோங்க. நல்ல காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு. சரியாம்மா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நாங்க பயந்துகிட்டே இருந்தோம் என்னமோ ஏதோ உண்டு. இங்க வரவும் தான் சார் கொஞ்சம் தெம்பா தைரியமா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பரம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிள்ளை அதான் கெட்டிக்கார பிள்ளை, கோளாரா இருந்துக்கிறோம். நீங்க எனக்கு தேவையில்லாம அந்த பிள்ளைய பத்தி நினைச்சுக்கே தர்றீங்க. ஃப்ரீயா விடுங்க. அதெல்லாம் தெரியுதுமா, இருந்தாலும் என்ன செய்ய, பெத்த மனசு கேட்க மாட்டேங்குதே. நம்ம பிள்ளை என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோன்னு சொல்லி அதாம மனசு கஷ்டமா இருக்கு. சரி அந்த பிள்ளைட்டு சொல்லாதீங்கம்மா, உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கவலைப்படுவோம். அப்புறம் அதுக்கு வர மதியம் சொல்லுவோம். உடனே அவங்க ஆத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாடகம் மாடி வர சொல்லிட்டான்னு சொல்லியிருக்கோம். வேணாம், பரம்புக்கு சொல்ல வேணாம்மா. நீங்க என்ன இந்த மாதிரி உடம்பு சொல்லாம இருக்கு சொல்ல வேணாமா பரம்புகிட்ட? நாளைக்கு அந்த பிள்ளை கேட்காதா அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சொல்லாம இருக்கு நீங்க சொல்லாம இருக்கீங்கன்னு சொல்லி எங்க சத்தம் போடும்ல? வந்து பாத்துட்டு போனா நீங்களும் கொஞ்சம் தெம்பா இருப்பீங்க இல்ல? பேசாம இருங்க, நான் போன போட்டு சொல்றேன். சரிம்மா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன போட்டுக்குருவோம். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது போன போட்டா என்னமோ எதுன்னு பிள்ளை பாதிரி விழுந்துக்கு வந்து கிடப்பா பாவம். வீட்டுக்கு போயிட்டு கூட அப்புறம் போன் போட்டுக்குருவா, விடுங்க. சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கிட்டு வரட்டுமாம்மா போய்?
எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, பசிக்கவே இல்லை எனக்கு. நீ புஷ்பா வாங்கி வந்து கூட, அந்த பிள்ளை தான் பாவம் பாலை மட்டும் குடிச்சிட்டு வந்து சின்ன சாப்பிடல. அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு கூட வாங்கி வந்து கொடுத்து கேண்டீன்ல சாப்பாடு ஜூஸை கூட சாப்பிட்டுட்டான். இல்லத்த அதான் 2 மணி நேரம் கழிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்களா வீட்டுக்கு. வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில சாப்பிட்றதே பிடிக்காது, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும், என்னமோ மாதிரியா இருக்கும். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா, சரிம்மா. ஆமா, இந்த மாதிரி மாசமா இருக்க நேரத்துல சும்மாவே சாப்பிட பிடிக்காது, அது ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு மாதிரியாத்தே இருக்கும். சரி நீ பசி தாங்க மாட்டேல, அதுக்காண்டி எனக்கு சாப்பிட சொன்னேன். இப்ப கூட கிளம்புவோமா வீட்டுக்கு? ஏத்த 2 மணி நேரம் நேரத்தையும் போக சொல்லியிருக்காங்க, இப்பயே போக கூடாதுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு பசிக்கலத்த. ஏமா நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேணாமா? பரம வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை, அந்த பிள்ளை இந்த மாதிரி அழுதுச்சு செஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லாம நீங்களா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எனத்துக்கு தேவையில்லாம இப்படி உடம்பு சொல்லாம போயிருச்சுல. எங்ககிட்ட அப்பாட்ட சொல்ல முடியாது, நீங்க ஏமா யார்ட்டையும் சொல்லாம இருந்தீங்க? அதுக்கு இல்லடா, உங்ககிட்ட சொல்லி நீங்களும் பாவம் மனசு வேதனைப்படுவீங்க சொல்ல. நானு வேற என்ன, உங்க அப்பாவா தெரிஞ்சுச்சுன்னா மனசு கஷ்டப்படுவாரு, எனக்கு சொல்லணும்னு சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அத்தை தாங்க, உங்க மாமி பொண்டாட்டிக்கு தெரியுமா? அப்பனாலதான் இப்ப நல்லா இருந்த என் மாமியா இப்ப ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்கு தேவையில்லாம. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை தான். சரிம்மா வீடு, வேற என்ன செய்யறது, அவங்க குணம் தெரிஞ்சதுதான், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க எப்பயுமே. நம்ம உள்ள பாவங்க செல்லமா வளர்ந்த உள்ள அங்க போய் கஷ்டப்படுறாளே நினைச்சுதான் மனசு வேதனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. விடு, உங்க மாமியா வருதுன்னு சொல்லி தெரியாதம்மா, அவர் வேற தேவையில்லாம மனசு கஷ்டப்படுவார், கோவப்பட்டு இருப்பாரு. பாவம் நல்லா இருந்த அங்கம்மாவை இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுக்க வச்சுட்டாளுகளே அந்த 2 குரங்குகளும். இருங்கடி, இன்னைக்கு ராத்திரிக்கு உங்களுக்கு இருக்குடி இதுக்கெல்லாம் சேர்த்து. பாவம் பிள்ளைக்கு பிரஷரை ஏத்தி விட்டு இப்படி ஆக்கி விட்டாளுங்க. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாதாங்கம்மா, பிரஷர் அவளுக்கு ஏறும், உனக்கு ஏறாது, நீ ஃப்ரீயா இரு. இதுக்கப்புறம் நம்ம பரவ சந்தோஷமா இருப்பா, நான் இருக்கேன், காப்பாத்துறேன். ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. பாத்தீங்களா, நம்ம அங்கம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் நல்லா ஆயிரணும், எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நான் பாத்துக்கிறேன் அந்த 2 கழுதைங்களையும், சும்மா விட மாட்டேன் அதுங்களை. இந்த நிலைமைக்கு உண்டாக்குன அந்த கழுதைங்களை அதுங்க நான் போட்டு பார்க்குறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.